ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் புக்கில் இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஷின்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ சயின்ஸ்லேயோ அல்லது ஜியாகிரஃபிலையோ கேட்குற கேள்விகள் வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க. ஸோ லிமிட்டடான கொஷின்ஸ் தான். இதில் வந்து நம்ம முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி இப்படி பிரித்து வந்து கொஷின்ஸ் இத்தனை கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஓரளவுக்கு கொஷின்ஸ் வந்து ஒரு 8 to 10 கொஷின்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளை ஸ்ப்ளிட்டப் பண்ண முடியும். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மினிமமில் ஐ திங்க் 5 கொஷின்ஸ் மட்டும்தான் நமக்கு வந்து சிலபஸ்லேயே வந்து மொத்தமாக சயின்ஸ் பார்ட்டுக்கே கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியமான கண்டென்ட் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டாவே எக்ஸாம்ஸ்க்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவில் அதுபடி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய அந்த பாக்ஸ் கொஷின்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ ஃபஸ்ட் லெசனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அழகுமுறைகள் பற்றி கொடுத்துருக்காங்க. சிஜிஎஸ் முறை, எம்கேஎஸ் முறை அப்படின்னு சொல்லிட்டு 2 எஸ்ஐ அழகுமுறைகள் இருக்குது. அது ரெண்டுமே வந்து மெட்ரிக் அழகுமுறை வகையை சார்ந்தது. ஆனால் இந்த மெட்ரிக் அழகுமுறை இல்லாமல் ஒரு அழகுமுறை இருக்குது. என்ன அப்படின்னா எஃபிஎஸ் முறை அப்படின்னு சொல்கிறது. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃபிஎஸ் அழகுமுறை வந்து ஆங்கிலேயர்கள் இருக்காங்க இல்லையா, அதில் இருக்கக்கூடிய ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய ஒரு அழகுமுறை தான் இந்த எஃபிஎஸ் முறை அப்படிங்கிறது. ஸோ 3 வகையான அழகுமுறை இருக்குது: சிஜிஎஸ், எம்கேஎஸ், எஃபிஎஸ். இதில் சிஜிஎஸ் அப்படிங்கிறது வந்து சிஜிஎஸும் எம்கேஎஸும் எஸ்ஐ அழகுமுறையிலையும், எஃபிஎஸ் அப்படிங்கிறது வந்து ஆங்கில இயற்பியலாளர்கள் பயன்படுத்திய ஒரு அழகுமுறையாகவும் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை அளவுகளும் அதோட அலகுகளும் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நமக்கு கொஷின்ஸில் கேட்பாங்க. ஸோ நீளத்தின் அலகுன்னு பார்க்கும்போது மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஸ்மால் எம் அப்படிங்கிற லெட்டரால் குறிப்பாங்க. நிறையின் அலகு கிலோகிராம், கேஜின்னு சொல்கிறாங்க. காலத்தின் அலகு வினாடி, செகண்டில் சொல்லுவோம். ஸோ வெப்பநிலையின் அலகு கெல்வின் அப்படிங்கிறது கேன்னு சொல்கிறோம். மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர் அப்படிங்கிறதுக்கு ஏன்னு சொல்கிறோம். பொருளின் அளவு மோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மோல் அப்படிங்கிற வார்த்தையை வந்து எழுதியிருக்காங்க. அடுத்தது ஒளிச்செறிவுடைய அலகு வந்து கேண்டிலாவில் வந்து சிடி எடுத்திருக்காங்க. ஸோ இன்னொரு டைம் படிக்கிறேன், நல்லா வந்து உள்வாங்கிக்கோங்க. நீளத்தின் அலகு மீட்டர், நிறையின் அலகு கிலோகிராம், காலத்தின் அலகு வினாடி, வெப்பநிலையின் அலகு கெல்வின், மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர், பொருளின் அளவு மோல். அதுவே ஒளிச்செறிவின் அலகு கேண்டிலா. ஸோ இதோடைய குறியீடுகள் அப்படின்னு பார்க்கும்போது மீட்டருக்கு எம், கிலோகிராமுக்கு கேஜி, வினாடிக்கு எஸ், கெல்வினுக்கு கே, ஆம்பியருக்கு ஏ, மோலுக்கு எம்ஓஎல் அப்படிங்கிற குறியீடு கொடுத்துருக்காங்க. கேண்டிலாவுக்கு சிடி அப்படிங்கிற குறியீடை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா செவ்வாய்க்கோளுடைய காலநிலையை பற்றி சொல்லியிருக்காங்க. செவ்வாய்க்கோளில் வந்து காலநிலை பற்றிய தகவல்களை சேகரிப்பதற்காகவே 1998 வருஷம் டிசம்பர் மாதம் அமெரிக்காவில் வந்து ஒரு தேசிய வானியல் மற்றும் விண்வெளி நிர்வாகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு ஒரு சுற்றுக்கலத்தை அங்கே வந்து அனுப்பியிருப்பாங்க. அந்த சுற்றுக்கலத்துக்கு பேர் என்ன அப்படின்னா மார்ஸ் கிளைமேட் ஆர்பிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுற்றுக்கலம் வந்து அனுப்பப்பட்டிருக்கும். அங்கே வந்து 9 மாதங்களுக்கு பிறகு செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 9 மாதங்கள் எடுத்து செவ்வாய்க்கோளை நெருங்கி வந்தபோது அந்த சுற்றுக்கலமானது 1999 செப்டம்பர் 23 கண்ணுக்கு புலப்படாமல் மறைஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது கண்ணுக்கு புலப்படாமல் மறைஞ்சு போயிருக்கு. கொலராடோவில் இருக்கக்கூடிய அந்த விண்கலம் செலுத்தும் குழுவுக்கும் கலிஃபோர்னியாவில் இருந்த அந்த பணியை வழிநடத்தி செல்லக்கூடிய குழுவுக்கும் நடுவில் தகவல் பரிமாற்றம் ஏற்படுறதுலேருந்து குழப்பம் ஏற்பட்டதன் காரணமாக தான் இந்த சுற்றுக்கால கணக்கீட்டில் வந்து சின்ன பிழை ஏற்பட்டது. அதனால தான் அந்த அறிக்கை வந்து அப்படி தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. இந்த பணியில் ஈடுபட்ட இந்த 2 குழுக்களில் இந்த மிஸ்டேக் எதனால் நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இந்த அழகு முறையினால தான். ஒரு குழு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஆங்கிலேயர்களுடைய முறையான அந்த எஃபிஎஸ் முறையை பின்பற்றியிருப்பாங்க. இன்னொரு குழு என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எம்கேஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அழகுமுறையை பயன்படுத்தியிருப்பாங்க. ஸோ அப்படி பயன்படுத்தும் போது தான் இந்த மிஸ்டேக் வந்து ஏற்பட்டிருக்கு. இதனால் கிட்டத்தட்ட அவங்களுக்கு வந்து $125 மில்லியன் வந்து இழப்பு ஏற்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது பாருங்கள், அவகேட்ரா எண் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண் கொடுத்துட்டு அதோட மதிப்பு கேட்பாங்க. இந்த கொஷின் வந்து அடிக்கடி ரிப்பீட்டடாக பழைய கொஷின்ஸ்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அவகேட்ரா எண்ணின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸில் வந்து 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அவகேட்ரா எண் அப்படின்னு சொல்கிற என்னுடைய மதிப்பு வந்து 6.023 பெருக்கல் 10^23. ஸோ இங்கே 23, இங்கே 23 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 10க்கு பதிலாக இங்கே ஒரு 0 இருக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 6.023 பெருக்கல் 10^23 அப்படிங்கிறது தான் அவகேட்ரா எண்ணுடைய மதிப்பு. அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இது. அடுத்ததாக தகவல் துளிகள் அப்படிங்கிறதுல வந்து ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்ற என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளிப்பாயம்ங்கிறதும் ஒளித்திறன் அப்படிங்கிறதும் ஒன்று தான் குறிக்குது. ஸோ அந்த ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னா ஒளி உணரப்பட்ட திறனை சொல்கிறது. அதாவது ஒளி அப்படிங்கிறது இங்கே இந்த லீ அப்படிங்கிறது வந்து வெளிச்சத்தை குறிக்கக்கூடியது. ஸோ வெளிச்சம் எவ்வளவு உணரப்படுகிறதோ அந்த திறனை குறிப்பதே ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒளித்திறன் அல்லது ஒளிப்பாயத்தின் அழகு எஸ் அலகு கேட்டாங்கன்னா லூமென் ரொம்ப முக்கியமானது பார்த்துக்கோங்க. மற்றதுக்கு எஸ்ஐ அலகு படிக்கிற மாதிரியே இதுக்கும் படிச்சு வச்சுக்கோங்க. ஒளிப்பாயம் அல்லது ஒளித்திறன்
ஒளித்திறனின் SI அலகு லூமென் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவுடைய ஒளியை ஒரு ஒளி மூலம் வெளியிடுமானால் அந்த ஒளி மூலத்தின் திறன் ஒரு லூமென் என வரையறுக்கப்படுகிறது. அதாவது ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா அளவுக்கு, அதாவது ஒளிச்செறிவின் அளவு கேண்டிலா, திண்ம கோணத்தின் அலகு ஸ்ட்ரேடியன். அதனால தான் அந்த அளவில் சொல்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரேடியன் திண்ம கோணத்தில் ஒரு கேண்டிலா ஒளிச்செறிவு இருக்கக்கூடிய ஒரு ஒளியை வந்து ஒரு ஒளி மூலம் வந்து வெளியிடுது அப்படின்னா அந்த ஒளி மூலத்துடைய திறன் தான் ஒரு லூமென் என்று வரையறை செய்யப்படுகிறது. ஸோ ஒளி பாயம் அல்லது ஒளித்திறனின் அலகு என்ன அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு லூமென் அப்படின்னு சொல்ல தெரியணும். இப்போ நம்ம வந்து லாஸ்ட்டாக அந்த ஒளி பாயம் அல்லது ஒளித்திறனில் வந்து தலக்கோணம் திண்ம கோணம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம்ல, அதை பேஸ் பண்ணி அந்த தலக்கோணம்னா என்ன, திண்ம கோணம் என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு ஒரு தகவல் துளி மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1995 ஆண்டு வரை தலக்கோணம் மற்றும் திண்ம கோணம் ஆகியவை துணை அளவுகள் என தனியாக வகைப்படுத்தப்பட்டிருந்தது. ஆனால் 1995 பார்த்தீங்கன்னா அதை வந்து வழி அளவுகள் பட்டியலில் சேர்த்துட்டாங்க. 1995 வரைக்கும் இதை வந்து 1995 வரைக்கும் தலக்கோணம் திண்ம கோணம் ரெண்டுமே வந்து வழி அளவுகளில் சேர்க்காம துணை அளவுகளாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1995 வழி அளவுகள் பட்டியலில் இதை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ தலக்கோணம்னா என்ன, திண்ம கோணம்னா என்ன அப்படின்னு தெரியணும் இல்லையா. தலக்கோணம் அப்படிங்கிறது வந்து 2 கோடுகளாக இருக்கணும் அல்லது 2 தளங்கள், அதாவது கோடுகள் 2 அல்லது ஏதாவது 2 தளங்கள் 2 ஒரு பொதுவான புள்ளியில் வந்து வெட்டிக்குது இல்லையா, அந்த வெட்டி கொள்ளக்கூடியதனால் ஏற்படக்கூடிய அந்த கோணத்தை தான் என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா தலக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 2 கோடுகள் அல்லது 2 தளங்கள். 2 தளங்கள் அப்படின்னா வந்து இந்த மாதிரி 2 ஏதாவது ஒரு தளங்கள் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பரப்புன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது ரெண்டும் வெட்டிக்கும் போது ஏற்படக்கூடிய கோணங்களை தான் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா தலக்கோணம். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல உருவாகும் இல்லையா, அந்த மாதிரி உருவாகிறத வந்து தலக்கோணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே திண்ம கோணம் அப்படின்னா 3 அல்லது அதற்கு மேற்பட்டது, ஏதாச்சும் ஒரு 3 கோடு இல்லைன்னா எக்ஸஸாக எத்தனை நாளும் இருக்கலாம், 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்கள் ஒரு பொதுவான, இங்கே வந்து கோடு கிடையாது, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. தலக்கோணத்தை பொறுத்த வரைக்கும் அது கோடாகவும் இருக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு தளமாகவும் இருக்கலாம், 2 கோடுகளோ 2 தளங்களோ. ஆனால் திண்ம கோணத்தை பொறுத்த வரைக்கும் 3 அல்லது அதற்கு மேற்பட்ட தளங்களாக மட்டும் இருக்கணும், ஒரு பொதுவான புள்ளியில் போய் வெட்டிக்கணும், இதனால் ஏற்படக்கூடிய கோணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த தலக்கோணம் அப்படிங்கிறது வந்து 2 பரிமாணம் கொண்டது, திண்ம கோணம் அப்படிங்கிறது 3 பரிமாணம் கொண்டது. தலக்கோணத்தின் அலகு ரேடியன், திண்ம கோணத்துடைய அலகு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரேடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையும் கொஸ்டின்ஸில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்க்குறது வந்து கிரீன்விச் சராசரி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது இங்கிலாந்து நாட்டுடைய லண்டன் மாநகருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிரீன்விச் அப்படிங்கிற ஒரு பிளேஸில் ராயல் வானியல் ஆய்வு மையத்துடைய நேரம் தான் இந்த கிரீன்விச் சராசரி நேரம் அப்படிங்கிறது. இது வந்து 0 டிகிரி செல்சியஸ் தீர்க்கக்கோட்டில் காணப்படுது. கிரீன்விச் நேரம் அப்படிங்கிறது வந்து எதில் காணப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா 0 டிகிரி தீர்க்கக்கோட்டில் கணக்கிடப்படுது. புவியானது 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த தீர்க்கக்கோடுகளின் அடிப்படையில் 24 மண்டலங்களாக பிரிக்குது. இது வந்து கொஸ்டின் கேட்பாங்க, எத்தனை டிகிரியாக வந்து பூமியை 24 மண்டலங்களாக பிரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 15 டிகிரி இடைவெளி, ஒவ்வொரு கோடுகளுக்கும் இடையில் வந்து 15 டிகிரி இடைவெளியில் அமைந்த மொத்தம் வந்து தீர்க்கக்கோடுகள் நிறைய இருக்கும். அதில் மொத்தம் 24 மண்டலங்களாக புவியானது பிரிக்கப்பட்டிருக்கு. இவை வந்து நேர மண்டலங்கள், அதாவது டைம் ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது. அடுத்தடுத்து 2 நேர மண்டலங்களுக்கு இடையே கால இடைவெளி அப்படின்னு பார்க்கும்போது 1 ஹவர் சொல்லுவாங்க. சரியா, ஒரு நேர மண்டலத்துக்கும் இன்னொரு நேர மண்டலத்துக்கும் இடையே எடுக்கக்கூடிய அந்த டைம் பீரியட் தான் வந்து 1 ஹவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவே இந்திய திட்ட நேரம் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிர்சாபூர் அப்படிங்கிற பிளேஸின் வழியாக செல்லக்கூடிய அந்த தீர்க்கக்கோட்டை பேஸ் பண்ணி தான் நாம் வந்து இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடுறோங்க. ஸோ உலக அளவில் அப்படின்னு எடுத்துக்கும் போது கிரீன்விச்சை எப்படி பேஸ் பண்ணி நம்ம கிரீன்விச் திட்ட நேரம் எடுத்துக்கிறோங்களோ அந்த மாதிரி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மிர்சாபூர் அப்படிங்கிற பிளேஸ் வழியாக போகக்கூடிய ஒரு தீர்க்கக்கோட்டை ஆதாரமாக வச்சுக்கிட்டு தான் இந்திய திட்ட நேரம் வந்து கணக்கிடுறாங்க. அந்த திட்டக்கோடு எப்படி 0 டிகிரி செல்சியஸில் கணக்கிடப்பட்டுச்சோ அந்த மாதிரி இங்கே வந்து 82.5 டிகிரி செல்சியஸில் தான் அந்த தீர்க்கக்கோடு இருக்கும். அதுவும் கிழக்கு தீர்க்கக்கோடாக அமைஞ்சிருக்கும். அந்த கிரீன்விச் சராசரி நேரத்தில் இருந்து கிரீன்விச் சராசரி நேரம் அப்படிங்கிறது இந்திய நேரத்தை விட 5.5 மணி நேரம் முன்னதாக இருக்கும். ஸோ கிரீன்விச் சராசரி நேரம் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம நம்மளுடைய இந்திய நேரத்தை வச்சு அதில் இருந்து 5.5 மணி நேரம் வந்து எக்ஸஸாக இருக்கும். அதாவது இந்தியாவுடைய ஐஎஸ்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கிரீன்விச் நேரம் இருக்கு இல்லையா, அதை விட நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய சராசரி நேரம் வந்து 5.5 மணி நேரம் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து கிரீன்விச் சராசரி நேரம் வந்து 12 மணி அப்படின்னு இருக்குன்னா நமக்கு வந்து அது வந்து 12.53 சேர்க்கும் போது 17.30, அதாவது 17.5 அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவ்வளோ மணி நேரம் நமக்கு எக்ஸஸாக காட்டும் அப்படின்ட்டு. ஓகேவா.
அடுத்து வந்து இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, மணலில் நடக்கிறது நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அந்த ஃப்ளாட்டில் நடக்கிறதுக்கும் மணலில் நடக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணியிருப்போம். ஆனால் ஒட்டகங்கள் நடக்குது இல்லையா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலைவனங்களில் ஒட்டகங்கள் எப்படி எளிமையாக நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா ஒட்டகத்துடைய அகன்ற பாதங்கள் இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணோம் அப்படின்னா மணலில் இருக்கக்கூடிய அந்த அதிகப்படியான பரப்போடு தொடர்பு கொள்ளப்படுறதுனால, அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து நம்மளுடைய பாதம் எவ்வளோ இருக்குன்னா, ஒட்டகத்துடைய பாதம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி இருக்குன்னா இந்தளவுக்கு அகலமாக இருக்கும் அப்படின்னு நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. அதிகப்படியான பரப்போடு அது வந்து ஒட்டி தொடர்பு கொள்வதன் காரணமாக அழுத்தம் வந்து அங்கே கம்மியாக இருக்கும். கம்மியான பரப்பில் வந்து அழுத்தம் அதிகமாக இருக்கும், சரியா? ஸோ ஆனால் அதிகமான பரப்பில் வந்து போக போக அழுத்தம் வந்து குறையும். அதனால தான் ஒட்டகம் வந்து அந்த பாலைவன பகுதிகளில் எளிதாக நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு ரீசன் கொஷின் கேட்பாங்க, உயரமான மலைப்பகுதிகளில் சமையல் செய்கிறது கடினம் ஏன் அப்படின்னு ஒரு ரீசன் கேட்பாங்க. ஸோ உயரமான இடங்களில் போக போக வளிமண்டல அழுத்தம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பொருள்களோட கொதிநிலை வந்து குறைவாயிடும். அழுத்தம் கம்மியாக இருக்கிறதுனால பொருளோட கொதிநிலை வந்து குறைவாயிடும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வளிமண்டல அழுத்தம் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பொருளோட கொதிநிலை கம்மியாகுது இல்லையா, இதனால் 80 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடும். 80 டிகிரி செல்சியஸ்லேயே வந்து அந்த தண்ணியோ இல்லை சாப்பாடோ அந்த மாதிரி கொதிக்க ஆரம்பிக்கும் போது இந்த வெப்பநிலையில் உருவாகக்கூடிய அந்த வெப்ப ஆற்றலானது பொருளை சமைக்கிறதுக்கு போதுமானதாக இருக்காது. அதனால தான் உயரமான இடங்களில் சமையல் செய்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அடுத்து என்ன அப்படின்னா, கண்ணாடிகள் அல்லது ஆடிகள்லாம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது 16ஆம் நூற்றாண்டில் இத்தாலி நாட்டில் இருக்கக்கூடிய வெனிஸ் அப்படின்ற நகரத்தில் கண்ணாடி தகட்டு மேலே எதிரொலிக்கக்கூடிய ஒரு உலோகத்தை வந்து ஒரு மெல்லிய படலை மாதிரி பூசி அந்த மாதிரியான ஒரு வழக்கம் வந்து அவங்க நடைமுறையில் இருந்திருக்கு. எத்தனை செஞ்சுரியில்னா 16ஆவது நூற்றாண்டில் இத்தாலி அப்படிங்கிற நாட்டில் இருக்கக்கூடிய வெனிஸ் நகரத்தில் ஒரு கண்ணாடி தகடு இருக்கும். அந்த கண்ணாடி தகட்டு மேலே பளபளக்கக்கூடிய எதிரொலிக்கும் பரப்புடைய ஒரு உலோகத்தை வந்து மெல்லிய பூச்சு படலை மாதிரி பூசக்கூடிய வழக்கம் அவங்கக்கிட்ட இருந்திருக்கு. அவர்கள் பாதரசம் அல்லது வெள்ளி கலந்த உலோக கலவையை இதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தற்காலத்தை பொறுத்த வரைக்கும் கண்ணாடி தகட்டு மேலே உருகிய அலுமினியம் அப்படி இல்லைனா வெள்ளி உலோகத்தை ஒரு வெள்ளி படலை மாதிரி சின்னதாக பூசி இருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு கண்ணாடிகள் அல்லது ஆடிகள், குழியாடி, குவியாடி இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்கப்படுது. ஸோ இந்த கான்செப்ட் தான் அந்த காலத்திலிருந்தே பயன்படுத்தியிருக்காங்க 16ஆவது நூற்றாண்டில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. வாகனங்கள் இருக்கு இல்லையா, வாகனங்களுடைய பின்புற பார்வை கண்ணாடியாக பயன்படுத்தக்கூடிய இந்த குவி ஆடிகளில் இக்கண்ணாடியில் தோன்றும் பிம்பம் அதன் உண்மை தொலைவை விட அருகில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை வாசகம் வந்து எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா கண்ணாடியை பார்க்கும்போது வாகனங்கள் வந்து கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் கூட நமக்கு வந்து பக்கத்தில் இருக்கிற மாதிரியே வெகு தொலைவில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தூரத்தில் இருக்காமல் கொஞ்சம் பக்கமாகவே இருக்கும். அதுக்காக தான் அந்த வாசகங்கள் எழுதப்பட்டிருக்கும். இதில் வந்து அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த பார்வை கண்ணாடியாக எது பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். குவியாடிகள் வந்து பயன்படுத்தப்படுது. கிரேக்க ரோமானியர் காலத்திலிருந்து இந்த பரவளைய ஆடைகள் எல்லாம் செய்யக்கூடிய அந்த வேலை செய்யும் தத்துவம் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. கணித வல்லுநரான டயோக்கியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் எழுதிய எரிக்கும் ஆடிகள் அப்படிங்கிற நூலில் அந்த ஆடிகள் வந்து என்ன மாதிரியான வடிவங்கள் இருக்கணும் அதை பற்றி ஃபஸ்ட்டு எழுதியிருக்காங்க. இபின் ஷால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இயற்பியலாளரும் 10ஆவது நூற்றாண்டில் பரவளைய ஆடிகளை பற்றி ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க. முதலாவது பரவளைய ஆடியை 1888ஆம் வருஷம் ஜெர்மன் இயற்பியலாளரான ஹென்றி ஹெட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் வந்து எதிரொலிக்கக்கூடிய வானலை வாங்கி அப்படிங்கிற வடிவில் வடிவமைச்சிருந்திருக்காங்க. இது பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. வெள்ளியே ஒரு மிகச்சிறந்த ஒளி எதிர்ப்பு பொருளாக இருக்குது. ஆனால் அதனால தான் ஆடிகளை பொறுத்த வரைக்கும் ஆடிகள் உருவாக்குவதற்கு கண்ணாடி துண்டோட பரப்பு மேலே அந்த வெள்ளி படலமாக தான் பூசுவாங்க, சரியா? இந்த கண்ணாடி பரப்பின் மீது இந்த வெள்ளி படலம் பூசுவதற்கான மிக முக்கியமான ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளி தான் ஒரு மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள். வெளிச்சத்தை வந்து எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொருளாக மிகச்சிறந்த ஒளி எதிரொலிப்பு பொருள் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா வெள்ளி தான் சொல்லணும். ஏதாச்சும் ஒரு பொருளை பற்றி கொடுத்துட்டு அந்த பொருளுடைய ஒளிவிலகல் எண் கேட்கறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இங்கே பொருள்களும் ஒளிவிலகல் எண்ணும் கொடுத்துருக்காங்க. காற்றின் ஒளிவிலகல் எண் 1, நீரின் ஒளிவிலகல் எண் 1.33, ஈதரின் ஒளிவிலகல் எண் 1.36, மண்ணெண்ணெயோடைய ஒளிவிலகல் எண் 1.41, சாதாரண கண்ணாடியை பொறுத்த வரைக்கும் ஒளிவிலகல் எண் 1.5, குவாட்ஸோடைய ஒளிவிலகல் எண் 1.56, வைரத்துக்கு 2.41 அப்படின்னு சொல்லிட்டு ஒளிவிலகல் எண் கொடுத்துருக்காங்க. ஸோ மறுபடியும் ஒரு டைம் படிக்கிறேன், இது கொஷின்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காற்றுடைய ஒளிவிலகல் எண் 1, நீருக்கு 1.33, ஈதரை பொறுத்த வரைக்கும் 1.36, மண்ணெண்ணெய்க்கு 1.41, சாதாரண கண்ணாடியாக இருந்தால் 1.5, குவாட்ஸ் படிகமாக இருந்தால் 1.56, வைரமாக இருந்தால் 2.41. ஸோ இதோட இந்த வீடியோ வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதோடைய பார்ட் 2 வீடியோவாக இன்னொரு வீடியோ உங்களுக்கு ஒரு 15 to 20 minutes இருக்கிற மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனல் இப்போ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் லிங்க்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.